பரமஹம்சரின் தியான சத் சங்கம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய நித்திய சத் சங்கத்தின் தலைப்பு சத்தியங்களாய் தத்துவங்கள் மாற்றப்படும் பொழுது உங்களுக்குள் என்ன மலருகின்றது, என்ன நிகழ்கின்றது? ஆழ்ந்து உள்வாங்குங்கள். சத்தியங்களாய் இந்த தத்துவங்கள் மலரும் பொழுது உங்களுக்குள் என்ன நிகழ்கின்றது? வாழ்க்கையின் அடிப்படையான இந்த 4 சத்தியங்கள் முழுமைத்தன்மை, சம்பூர்த்தி எனப்படும் முழுமைத்தன்மை மலரும் பொழுது உங்களுக்குள் உண்மையில் என்ன நிகழ்கின்றது? ஸ்ரத்தை மலரும் பொழுது என்ன நிகழ்கின்றது? பொறுப்பு மலரும் பொழுது என்ன நிகழ்கின்றது? வளப்படுத்தும் தன்மை மலரும் பொழுது என்ன நிகழ்கின்றது? ஒருங்குவித்தல், சம்பூர்த்தி, பல்வேறு விதமான வார்த்தைகளில் சொல்லலாம். ஒருங்குவித்தல், சம்பூர்த்தி என்கின்ற வார்த்தைகளாலே நான் சொல்லுகின்ற இந்த முழுமைத்தன்மை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களேவும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் வாழ்க்கையாக நினைந்து நிறைவேற்றல். உண்மையில் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளையும் வாழ்க்கையாக நினைந்து நிறைவேற்ற துவங்கும் பொழுது முதல்ல என்ன நடக்கும்னா, வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது யோசிப்பீர்கள். அவேர்னஸோட வார்த்தைகளை யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு உள்ளேயே வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுதும் அவேர்னஸோட வார்த்தைகளை யூஸ் பண்ணுவீங்க. மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி அவேர்னஸ் இல்லாம உள்ளும் வெளியும் வார்த்தைகளை யூஸ் பண்றது. என்ன காரணத்துக்காக யூஸ் பண்றோம், என்ன காரணத்திற்காக கொடுக்கின்றோம் என்று தெரியாமலேயே வெளியிலே வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பது, உள்ளுக்குள்ளேயும் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பது. நாமெல்லாம் நினைக்கிறோம், நான் எங்க போனாலும் வாயிலேயே ஜெயிச்சுட்டு வந்துருவோம்ப்பா அப்படின்னு. அது உண்மை கிடையாது. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறது உண்டு, நான் எங்க போனாலும் வார்த்தைகளை கொடுத்து வார்த்தை ஜாலம் பண்ணி வாய் ஜாலம் பண்ணியே ஜெயிச்சுட்டு வந்துருவேன். நம்மள பல பேருக்கு அந்த பெருமை இருக்கிறது உண்டு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. யாராவது ஒருத்தர் வந்து உங்களை மீட் பண்றாரு, உங்களை மீட் பண்ற ஒரு நபர் வாய்ஜாலம் செய்து வார்த்தை பந்தல் அமைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தால் நீங்க அதை நம்புறீங்களா? அவர் போன உடனே பக்கத்தில் என்ன பேசுறீங்க? இது வாய்ஜாலம்தான், ஒன்றும் நடக்காது. அவர் போன உடனேயே பக்கத்தில் பேசுறது ஒன்று உங்களுக்குள்ளேயே தெளிவா தெரியுது. மற்றவர்கள் வாய்ஜாலம் செய்யும் பொழுது உங்களால் கண்டுபிடித்து விட முடியும் என்று நினைக்கின்ற நீங்கள் செய்யும் பொழுது மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைப்பதற்கான காரணம் என்ன? வார்த்தைகளில் ஜாலம் செய்வதனாலேயே. அதாவது என்ன வேணா வார்த்தையை கொடுக்கலாம், அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை, வரும்பொழுது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மன அமைப்போடு இயங்கும் பொழுது முதலில் வருகின்ற பிரச்சனை உங்களுக்கே உங்கள் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகுதல். அதுதான் முதல்ல வர பிரச்சனை.
மற்றவர்களுக்கு உங்கள் வார்த்தை மேல நம்பிக்கை வராம போறது ரெண்டாவது வர பிரச்சனை தான். உங்களுக்கே உங்கள் வார்த்தைகள் மேல நம்பிக்கை போகும் பொழுது நீங்கள் மனம் சிதைந்த மனிதனாக மாறிவிடுகின்றீர்கள். ஏன்னா உங்க வாழ்க்கையோட எல்லா பிளான்ஸுமே உங்க வார்த்தையை மூலமாத்தான் நடக்குதுங்கய்யா. இப்போ ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா அது முதல்ல உங்களுக்குள்ள வார்த்தையாக மலரும். அந்த வார்த்தையாக நீங்கள் உங்களுக்குள் மலரச் செய்கின்ற கருத்துக்கள் தான் அடுத்தது திட்டமிடுதலாக மலரும். அதுக்கு பிறகு வாழ்க்கையாக மலரும். உங்க வாழ்க்கையா மலர்ந்திருக்கிற எல்லாமே உங்களுக்குள் முதலில் வார்த்தையாக மலர்ந்த விஷயம்தான். ஆனா வார்த்தையா மலரும் பொழுதே உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லைன்னா அது வாழ்க்கையா மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய திட்டமிடுதலையும் பிளானிங்கையும் செய்யும் பொழுது ஏதோ ஒரு பெரிய மீட்டிங்கில் உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, பெரிய மீட்டிங்கில் உட்காந்து ஒரு ஆலோசனை செய்கிறீங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நல்லா உங்களை கவனிச்சு பாருங்க. உங்களுடைய ஒரு பாகம் தள்ளி நின்று அங்கு நடக்கும் எதையுமே நம்பாமல் சிரித்து கொண்டிருக்கும். இப்படியெல்லாம் தான் பேசுவோம், இப்படியெல்லாம் தான் மீட்டிங் போடுவோம். மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு காஃபியை குடிச்சு காலை நீட்டி படுத்துருவோம்ப்பா, அவ்வளோதான்ப்பா நடக்கும். நாம எங்கப்பா எதையும் செய்ய போறோம்? திட்டமிடுதல் செய்யப்படும் பொழுதே திட்டத்தை தோல்வியடையும் திட்டமிடுதலையும் நம்முடைய ஒரு மனதின் பாகம் செய்து கொண்டே இருக்கின்றது. திட்டமிடுதலை செய்யும் பொழுதே இடும் திட்டங்களை தோல்வியடையும் திட்டமிடுதலையும் உங்கள் மனதின் ஒரு பாகம் செய்து கொண்டே இருக்கின்றது. எத்தனை பேர் இது உடனடியா உங்கள் உணர்விலே உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது? அனுபவபூர்வமா நான் இதை செஞ்சிருக்கேன் சாமி, இதை செஞ்சிட்டு இருக்கேன் சாமி. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என்ன வேணா வார்த்தைகளை சொல்லலாம், அதை நிறைவேற்றணுன்ற அவசியம் இல்லை. அந்த வார்த்தைகள் நிஜமாக்கி ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. வார்த்தை தானே, பரவாயில்ல விடு, வரும்பொழுது ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த மனநிலை முதலில் உங்களை சீரழிக்கின்றது, உங்களை சிதைக்கின்றது, உங்களை சிதைந்த மனம் உடைய நபராக மாற்றுகின்றது. நீங்க ரொம்ப வேகமா ஹீரோ மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷனை காமிப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்து காமெடியன் மாதிரி உங்களை மாத்தி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ ஹீரோவா? சரி சரி, வெளியில என்ன வேணா காமி, எனக்கு தானே தெரியும் நீ யாருன்னு. நம் மீது நமக்கே மரியாதை இல்லா தன்மையும், நம்மை பற்றியே நமக்கு இருக்கின்ற மிக குறைவான சுயநம்பிக்கையும் சுயமரியாதையும், மிக குறைவான தன்னம்பிக்கையும், நம்மை நாமே மதியாத்தன்மையும். ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய துக்கம் தன்னை தான் மதிக்க இயலாத பிளவுபட்ட தன்மை. அதுதான் மனுஷனுக்கு பெரிய கொடுமை. நீங்க வெளியில எவ்வளவு சாதிச்சிருந்தாலும், எவ்வளவு பேர் உங்களை புகழ்ந்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் நம்பினாலும், நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவரை, நீங்கள் உங்களோடு சந்தோஷப்படாதவரை அந்த அபூரணத்தன்மை, குறைத்தன்மை உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆயுள் தண்டனை, மிகப்பெரிய ஆயுள் தண்டனை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கின்ற அந்த குறை மனம், என்ன சாதிச்சாலும் ஒரு வெறுமை,
ஒரு தனிமை, ஒரு நம்பிக்கையில்லா தன்மை. ஆழமா புரிஞ்சுக்குங்க. வெளியிலே எதை செய்வதனாலும் அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற குறைத்தன்மை மாறுவதில்லை. உங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற, உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுகின்ற, மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை வாழ்க்கையாக நினைந்து வாழும் பொழுதுதான் உங்களுக்கு நீங்களே முழுமைத்தன்மையை உணர்கின்றீர்கள். சமூகத்தில் ஒருத்தருக்கு வார்த்தையை கொடுத்தோன்னா அதை முழுமையாக்கணும் அப்படிங்கிற பாடத்தை கூட சமூகம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் உங்களுக்குள்ளேயே கொடுத்து கொள்கின்ற வார்த்தைகளை முழுமையாக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை கற்றுக்கொள்ளாமலேயே பல நேரத்தில் வாழ்க்கையையே நாம் கழித்து விடுகின்றோம். சின்ன வயசுல ஒரு டாக்டர் ஆகணும் இல்லை என்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே நான் டாக்டர் ஆக போகிறேன், என்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் ஒரு வாக்குறுதி. அதை செஞ்சே ஆகணும், டாக்டர் ஆயே ஆகணும், என்ஜினியர் ஆயே ஆகணும். அப்படி ஒரு வேளை வாழ்க்கையில் தோற்றுவிட்டு அதை செய்ய முடியவில்லை என்றால், இதற்கு பிறகும் அதை செய்ய முடியாது என்று தெளிவாக தெரிந்து விடுமானால், உங்களுக்குள்ளாகவே அமர்ந்து அந்த கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக்குதல், என்னால் செய்ய முடியலை, அதனால் அந்த வாக்குறுதியை மீண்டும் எடுத்துக்கொள்ளுகின்றேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தெளிவுபடுத்துவது கூட முழுமைத்தன்மையை கொண்டு வரும். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு 10 நாட்களுக்குள்ளாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன்ற வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா, வாழ்க்கையை கொடுத்தாவது அதை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை உங்க வாழ்க்கையே கொடுத்தா கூட யாரும் உங்களை 10 லட்சம் கொடுத்து வாங்க தயாரா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை கொடுக்க முடியாதுன்னு புரிந்து விட்டால், கொடுக்க முடியாது என்கின்ற தெளிவை அவருக்கு சொல்லிவிட்டீர்களானாலும் கூட அது கூட முழுமைத்தன்மை தான். கொடுக்க முடியாதுங்கிற சத்தியத்தை அவருக்கு சொல்லிவிட்டால் அதுவும் முழுமைத்தன்மை தான். அதே போல்தான் உங்களோடும் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுகின்ற வார்த்தையை, வாக்குறுதிகளை வாழ்க்கையாக வாழுதல். வாழ முடியாமல் தோற்று விடுவீர்களானால், செய்ய இயலவில்லை என்றால், அமர்ந்து உங்களுக்கு நீங்களே உங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு அதை செய்ய முடியாது என்பதையாவது தெளிவாக்கி விடுதல். நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளை பற்றி நாம் சிந்தனையே செய்வதில்லை, கவலைப்படுவதும் இல்லை. நம்மை நாமே ஒரு பொருட்டாக நாம் மதிப்பதே இல்லை. நாமே நம்மை ஒரு பொருட்டா மதிக்கலைன்னா வேற யாரு மதிப்பாங்க? உங்கள் வாழ்க்கையின் முதல் நண்பனும் நீங்கள்தான், முதல் விரோதியும் நீங்கள்தான். உங்களுக்குள்ள ஓடுகின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டமும் ஒரு வாக்குறுதி. ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்ற வேண்டும், முடியாது என்றால் முழுமையாக்க வேண்டும். இதை செய்ய துவங்கினால் முதல்ல என்ன நடக்கும்னா, உங்கள் சிந்தனை ஓட்டத்தை அவேர்னஸோட, கான்சியஸ்னஸோட, தெளிவோட நடத்த துவங்குவீர்கள். இப்போ உங்களுடைய சிந்தனை ஓட்டம் எப்படின்னா, ஆட்டோ பைலட்ல போட்டுவிட்ட கார் மாதிரி. டிரைவர் முழிச்சிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஆட்டோ பைலட்ல போட்டுட்டு டிரைவர் தூங்கினது மட்டும் இல்ல, தண்ணி அடிச்சுட்டு தூங்குறாரு. கார் ஆட்டோ பைலட்ல போட்டுட்டு டிரைவர் மது அருந்து விட்டு உறங்கிக் கொண்டிருந்தால் வாகனத்திற்கு என்ன நடக்குமோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. என என்ன சிந்தனை செய்கிறீர்கள் என்றே உங்களுக்கே தெளிவில்லை.
எதை நோக்கி உங்கள் எண்ண ஓட்டம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கே தெளிவில்லை. பல நேரத்தில் பார்க்கலாம், நீங்க தான் டூ வீலர் ஓட்டிட்டு இருப்பீங்க, வீட்டில இருந்து கிளம்பி ஆபீஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு 40 நிமிடம் ஆகும். சிட்டி டிராஃபிக்ல ஒரு சிக்னல் லைட்லையும் கரெக்டாக நின்று கரெக்டான ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் எடுத்து ஆஃபீஸில் வந்து டூ வீலரை பார்க் பண்ண அப்புறம் ஆஃபீஸ் வந்துருச்சா அப்படின்னு தோணும். வீட்டில இருந்து ஆஃபீஸ் வரைக்கும் நீங்கள் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் ஆஃபீஸ் வந்த அப்புறம் ஆஃபீஸ் வந்துருச்சான்ற சுய நினைவுக்கே வருவீங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு? அப்போ அந்த 40 நிமிடம் உங்கள் சிந்தனை ஓட்டம் எங்கு போய் கொண்டிருந்தது, எங்கு போய் கொண்டிருக்கிறது என்றே தெரியாமல் உங்கள் சிந்தனை ஓட்டம் சென்று கொண்டிருக்குமானால் உங்களுடைய வாகனம் எங்க போயிட்டு இருக்குன்றது ஒரு பிரச்சனை, உங்க வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. விழித்துக் கொள்ளுங்கள். தயக்கமும் மயக்கமும் மனச்சோர்வும் கலந்த ஒரு மந்தமான நிலையில் உங்களை நீங்களே தெரிந்தோ தெரியாமலோ துளித்துளியாய் சிதைத்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஓட்டத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் உங்கள் சிந்தனை ஓட்டத்திற்குள் உணர்வை கொண்டு வாருங்கள். என்ன சிந்திக்கிறீர்கள்? பல நேரத்தில் மனிதர்கள் உங்களுக்கு நீங்களே எதிர்மறையான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டே, நெகட்டிவ் கமிட்மெண்ட்ஸை கொடுத்து கொடுத்து கொடுத்து, ஓ நான் தொட்டா என்ன ஆக போகுது, எல்லாம் 2 நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருப்பேன், 3ஆவது நாள் நான் உடம்பு சரியில்லாமல் போயிடும், பருத்துருவேன். என்ன 1 வாரம் ஆச்சுன்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம் இருக்கு, எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை டிப்ரெஷன் வந்துருமே, ஏன் இன்னைக்கு மூட் அவுட் ஆகலை இன்னும்? நமக்கு நாமே கொடுத்து கொள்ளுகின்ற இந்த எதிர்மறையான வாக்குறுதிகள். எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு மூட் அவுட் ஆயே, ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை ஆயிருமே, ஏன் இன்னும் ஆகலை? எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க வாழ்க்கையில்? நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நல்லா இருக்கிறத கூட உங்களுடைய வாழ்க்கையோட பாகமா நீங்க நம்ப தயாரா இல்ல. உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப கொடுத்து கொள்ளுகின்ற இந்த எதிர்மறையான வாக்குறுதிகள் துக்கம் வரவில்லை என்றாலும் கூட, துக்கம் வரவில்லை என்று நிம்மதியாக இருக்க தயாராக இல்லை, ஏன் வரவில்லை என்று தேடுகின்றது. ஏன் வரவில்லைன்னு தேடி அப்புறம் வராம இருக்கிறதுக்கு துக்கம் என்ன அவ்வளோ கெடுபிடியா இருக்கிற கெட்டவனா? ஏன் வரலைன்னு தேடின உடனே நேச்சுரலா வந்துட போகிற விருந்தாளி. உங்கள் எண்ண ஓட்டங்களை பூர்த்தி செய்ய முழுமையாக்க துவங்கும் பொழுதுதான், முழுமையாக்க முயற்சிக்கும் பொழுதுதான் உங்கள் சிந்தனை ஓட்டத்திற்குள் உங்கள் உணர்வு மலர துவங்குகின்றது. சிந்தனை ஓட்டத்திற்குள் பிறகுதான் உங்கள் வாழ்க்கை மலர துவங்குகின்றது. உண்மையில சம்பூர்த்தி எனும் முழுமைத்தன்மையை, ஒருங்குவித்தலை, மெய்மையை எப்படி கடைபிடிக்கிறதுன்னா, தவறி உங்களுக்குள் ஒரு தவறான எதிர்மறையான எண்ணத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டால் கூட, அதை நூலிலே சிக்கல் விழுந்தால் எப்படி அதை பொறுமையாக அந்த சிக்கலை எடுப்போமோ, அந்த முடிச்சுக்களை அவிழ்ப்போமோ, அதே போல அமர்ந்து அந்த எண்ண ஓட்டத்தில் விழுந்த சிக்கலையும் எடுத்து விடுவது. தவறுதலாக
எனக்கு நானே எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிக் கொள்கின்றேன். இதை இப்பொழுதிலிருந்து விட்டு விடுகின்றேன். இதற்கு மேல் பொறுப்புடன் ஸ்ரத்தையுடன் என் வாழ்க்கையை வளமாக்கும் வார்த்தைகளை மட்டும்தான் எனக்கு சொல்லிக் கொள்வேன். மீண்டும் மீண்டும் இதை சொல்லுதல் உங்களுக்குள். நமக்கு என்ன தோணும்? இது என்னப்பா சிறுபிள்ளை விளையாட்டு மாதிரி எனக்கு நானே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. ஏற்கனவே என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கிறார்கள். நான் வேற தனியாக உட்காந்து எனக்கு நானே பேசிட்டு இருந்தா என்ன ஆகும்? நினைக்காதீர்கள். முதல்ல செய்யும் பொழுது 1-2 தரம் ஓரிரு முறை நமக்கே கொஞ்சம் விகாரமா தெரியும். ஆனால் தொடர்ந்து சில முறைகள் செய்யுங்கள், தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய எண்ண ஓட்டம், சிந்தனை ஓட்டம் நேர்பட்டு நிறைபட்டு எதிர்மறை கருத்துக்கள், எதிர்மறை ஓட்டங்கள் இல்லாமல் முழுமையாகி சம்பூர்த்தியோடு இயங்கும். இது நடக்கும் பொழுது முதல்ல என்ன ஆகும்னா மிகப்பெரிய உடல் நலமும் மனநலமும் வரும். திடீர்னு பல வியாதிகள் உங்களுக்குள் இருந்து கரைந்து மறைந்து ஆவியாய் காணாமல் போகும். ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், மனதினுடைய தாக்கத்திலிருந்து உடலுக்குள்ளே வருகின்ற வியாதிகளான ஆஸ்மா, சர்க்கரை வியாதி எனப்படும் நீரிழிவு நோய். நீரிழிவு நோயில பல வகைகள் இருக்கு. டயபெட்டிஸ் 1, 2 பல வகைகள் சர்க்கரை வியாதி இருக்கு. எல்லா நீரிழிவு நோய்களுமே சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் தான். அடுத்தது இரத்த அழுத்தம். இந்த இரத்த அழுத்தத்திலும் பல நிலைகள், பல வகைகள் இருக்கு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் தான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்க குடும்பத்துல முன்னோர்களுக்கு இருந்தா அந்த வியாதி உங்களுக்கு வந்தாக வேண்டும்ங்கிற கட்டாயம் கிடையாது. இது நமக்கெல்லாம் அளிக்கப்பட்ட ஒரு மாய மூட நம்பிக்கை. உங்க தாய் தகப்பன் இருக்கிற பல நல்ல குணங்கள் உங்களுக்கு வர்றதில்லை. அப்படின்னும் போது வியாதி மட்டும் வந்தே ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தேவையில்லை. வந்தே ஆகுங்கிற எண்ண ஓட்டத்தை நீங்கள் நம்ப துவங்கி விட்டீர்களானால் நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற எதிர்மறை வாக்குறுதியினாலே வியாதி வந்து விடுகின்றது. இதயம் சார்ந்த, நுரையீரல் சார்ந்த எல்லா வியாதிகளுமே சைக்கோசோமேட்டிக், மனத்தாக்கத்தால் ஏற்படும் வியாதிகள். எல்லா சைக்கோசோமேட்டிக் டிசார்டருமே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டரும் மருந்தினாலே சரியாகாது. அதற்கு இன்னமும் எந்த மருத்துவத்துறையிலும் மருந்து கிடையாது. அலோபதி பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், அதாவது மருந்து கம்பெனிகள் எல்லாமே நோய்களை தள்ளி போடும் முயற்சியில் தான் இயங்குகின்றனவே தவிர, இல்ல வேறொரு வியாதியை சைடு எஃபெக்டா வர வச்சு இந்த வியாதியை உங்களை மறக்கடிக்கிற வேலைகள்ல தான் இருக்கிறனவே தவிர, சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸுக்கு அவங்களால மருந்து கண்டுபிடிக்க முடியாது. மனதில் இருந்து வெளிவருகின்ற வியாதிகளுக்கு, சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸுக்கு ஒரே ஒரு மருந்து தான் உண்டு. அது இந்த சம்பூர்த்தி, இந்த சத்தியம் தெளிவோடு உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவோடு சொல்லிக் கொள்ளுதல். தெளிவில்லாம தவறி சொல்லிட்டீங்கன்னாலும்
நூலிலே விழுந்த முடிச்சை அவிழ்ப்பது போல, சிக்கலை பிரிப்பது போல அந்த வார்த்தையை பிரித்து விடுவது. இது மட்டும்தான் மனத்தில் இருந்து உருவாகின்ற சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் அத்துணைக்கும் ஒரே ஒரு தீர்வு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த உங்களுடைய மன அமைப்பை திரும்ப 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 அவேர்னஸோட சிந்திக்கிறது. முதல் ஒரு வாரம் தான் கஷ்டமா இருக்கும், மறந்துருவோம். ஏன்னா ஏற்கனவே பழகி போன ரூட்ல, இந்த ஆட்டோ பைலட் ரூட்லேயே பழகி பழகி போனதுனால மறந்து போகும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் கஷ்டமா இருக்காது, மறக்காது. இந்த ஒரே ஒரு சம்பூர்த்தியை மட்டும் பழகுங்கள், சம்பூர்த்தி தன்மையை மட்டும் பழகுங்கள். மனம் சார்ந்து உங்களுக்கு இருக்கின்ற எந்த வியாதியாக இருந்தாலும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேசிய தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொறுப்போடு பேசுகின்றேன். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பொறுப்பு. மனம் சார்ந்து உங்களுக்கு இருக்கின்ற எந்த வியாதியாக இருந்தாலும், சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், எந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டராக இருந்தாலும், இந்த இன்டெகிரிட்டின்னு சொல்ற முழுமைத்தன்மையை, ஒருங்குவித்தலை கடைபிடிக்க துவங்குங்கள். வியாதி ஆவியாகி பறந்துவிடும், காணாமல் போய்விடும். சரியாகிவிடும்ன்ற வார்த்தை கூட ரொம்ப சின்ன வார்த்தை. காணாமல் போய்விடும். சூரியன் சுட்டெரித்தானே ஆனால் குட்டையில் நீர் தேங்கி இருக்கும் நீர் காணாமல் போய்விடுகிறதோ? அந்த நீர் வெளியில போயிடுச்சு நம்ம சொல்ல முடியுமா? காணாமல் போய்விடுகிறது. அதே போல இன்டெகிரிட்டியை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, ஒருங்குவித்தலை கடைபிடிக்கும் பொழுது, உங்கள் உள்ளுக்குள் ஓடும் எண்ணங்களை தெளிந்த அவேர்னஸோட, உணர்வோட, தெளிவோடு நீங்கள் அந்த எண்ண ஓட்டங்களை ஓடச் செய்யும் பொழுது நீங்களே பார்ப்பீங்க எப்படி நிலத்திற்கு பயிரிடும் முன் களை எடுத்தலை செய்கின்றோமோ, நிலத்திலே களை எடுக்கின்றோமோ, அதே போல உங்கள் மனத்திலே ஊடுருவி இருக்கின்ற களைகளை கண்டுபிடித்து உங்களால் தெளிவாக களை எடுக்க முடியும். உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒவ்வொரு எதிர்மறையான வாக்குறுதியும் ஒரு களை. அந்த ஒவ்வொரு எதிர்மறையான வாக்குறுதியும் திரும்ப திரும்ப நீங்க கொடுக்கும் பொழுது ஆழமாக வேரூன்றுகின்ற முள் செடியாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. இன்டெகிரிட்டியை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது முதல்ல நடக்கிறது, வாழ்க்கையில் தடையாக இருக்கும் அந்த களைகளை எடுத்து விடுவீர்கள். முதலில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது எதிர்மறை எண்ணங்கள் என்கின்ற களைகளை ஒருங்குவித்தல் மூலமாக எடுத்துவிட்டு, ஸ்ரத்தையின் மூலமாக உங்கள் உள்மனத்தை உழுது, பொறுப்பு எனும் விதையை விதைக்க, வளப்படுத்தல் எனும் பழத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். உங்களை ஒன்றாக்குங்கள். உங்களின் தேடுதல், தேவை, சிந்தனை, செயல் இவை அனைத்தும் உங்களுக்குள் ஒரு குறிக்கோளை நோக்கி இயங்குகின்ற. ஒருங்குவித்தல் நிகழட்டும். உங்களுடைய தேவையும் தேடுதலும் வேறு வேறாக இருக்கிறது. சிந்தனையும் செயல்பாடும் எதிரெதிராக இருக்கின்றது. வாழ்க்கையில்
என்ன சாதிக்க முடியும்? வாழ்க்கையில பெரிய கொடுமை. மனிதன் தன்னைத்தானே விரோதியாக வைத்துக்கொண்டு சண்டையிடுவதன் மூலமாக வாழ்க்கையை சீரழிப்பது. தன்னைத்தானே விரோதியாக வைத்துக்கொண்டு சண்டையிடுவதன் மூலமாக வாழ்க்கையை சீரழிப்பது. ஒரு திட்டமிடுதலை செய்ய நினைந்து சிந்தனை செய்வதற்கு முன்பாகவே உங்களுக்கே அதன் மீது நம்பிக்கை போய் திட்டத்தையே மறந்துவிட்டு வேறு ஏதோ ஒன்றை பற்றி நினைந்து பொழுதை போக்கிக் கொண்டிருப்பீர்கள். இது எத்தனை பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்க? அப்ப என்ன ஆகுது? வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. தோல்வி வந்தே தீரப்போகுதுன்னு உங்களுக்கு நீங்களே ஆழமா நம்புறீங்களே, அதுவே ஒரு எதிர்மறையான வாக்குறுதி. முதல்ல. ரெண்டாவது, இதுவரைக்கும் எப்பவாவது நீங்க எவ்வளோ பிளான் பண்ணாலும் நீங்க எதிர்பார்த்த விதத்துல தோல்வி வந்திருக்கா? கோட்டையோட 1000 ஓட்டையில 999 அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு வாசல்லையும் ஹெவி செக்யூரிட்டி போட்டு காவலர்களை நிறுத்தி வச்சாலும் ஏதோ ஒரு சந்து வழியா உள்ள வந்த பாம்பு கடிச்சு செத்து போயிருவோம். நாம் எதிர்பார்த்த விதத்திலே எப்பொழுதுமே தோல்வி நம்மை தாக்குவதில்லை. அதனால தோல்வியை எதிர்பார்த்து உங்களை தயார் செய்து கொள்வது உங்களை நீங்களே முட்டாளாக்கிக் கொள்ளுகின்ற வேலை. இது முழுக்க 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 நம் மனம் நமக்கு எதிராக செய்கின்ற சூழ்ச்சி. அதாவது வரப்போற தோல்வியெல்லாம் நான் யோசிச்சு யோசிச்சு தயாராயிட்டா தானே பெட்டரா இருக்கும். கிடையாது. முதல் விஷயம், தோல்வி வரப்போறதும் இல்லை. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை வந்தா நீங்க எதிர்பார்த்த எந்த விதத்திலையும் வரப்போறதில்லை. அதனால எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பதை முதலில் விட்டு விடுங்கள். தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற காரணத்திற்காக தோல்வியை பற்றி சிந்தனை செய்து கொண்டு, எதிர்மறையான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து கொண்டு உங்களுக்குள் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை பற்றி சிந்தனை செய்து கொண்டு அவைகளை வளர்த்து கொண்டிருக்காதீர்கள். அது மாதிரி எதிர்மறையான சிந்தனைகளை, எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா, ஒரு கல்லிலிருந்து எந்த சிற்பத்தை வடிக்க வேண்டும் என்று சிற்பி முடிவு செய்து விடுகின்றானோ, அதற்கு பிறகு தானாகவே அவன் கை இயங்கி அந்த சிற்பத்தை கல்லிலிருந்து வெளியெடுத்து வரும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் இந்த எதிர்மறையான எண்ண ஓட்டங்களையே உங்களுக்கு நீங்களே வாக்குறுதியா கொடுத்துட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம வாழ்க்கை உங்களுக்கு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸையே தான் கொடுக்கும். நீங்களும் அதையே தான் வாழ்க்கையிலிருந்து எடுப்பீங்க. மிகப்பெரிய வெள்ளை சுவர் கண்ணில் தெரியாது, ஒரு ஓரத்தில் இருக்கும் கரும்புள்ளி தான் கண்ணில் விழுந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் கரும்புள்ளியை தேடுவதற்காகவே உங்கள் கண்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன. சில நேரத்தில் அந்த கரும்புள்ளி இல்லை என்றாலும் கூட உங்களை அறியாமலேயே நீங்களே எச்சில் துப்பிவிட்டு அதை பார்த்தே அந்த சுவரை பழித்து கொண்டிருப்பீர்கள். சிந்தனையில் செறிவை கொண்டு வாருங்கள். எதிர்மறை எண்ண ஓட்டம் இல்லாத தெளிந்த சிந்தனையைத்தான் முழுமை என்கின்ற வார்த்தையாலே சொல்லுகின்றேன். உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளை பற்றிய தெளிவு வந்தால் மட்டும்தான் உங்களால் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளின் போதும்
பொறுப்போடு அந்த வார்த்தைகளை சொல்வீர்கள். பொறுப்போடு ஸ்ரத்தையோடு அந்த வார்த்தைகளை வாழ்வீர்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நிஜமாக்குனீங்கன்னா மற்றவர்களுக்கு உங்க மேல மரியாதை வரும், நம்பிக்கை வரும். உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்க நிஜமாக்குனீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல மரியாதை வரும், நம்பிக்கை வரும். உங்க மொத்த வாழ்க்கையுமே நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, மற்றவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அவ்வளவுதான். உங்க உடல் நலம் உட்பட, மனநலம் உட்பட, உறவுகள் உட்பட, வெற்றி உட்பட, உங்கள் வாழ்க்கையின் எல்லாமே மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை, இந்த இரண்டோட தொகுப்பு தான். இந்த இரண்டும் உருவாவதும் அழிவதும் உங்கள் வார்த்தை சார்ந்தது. உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற வார்த்தை, மற்றவர்களுக்கு நீங்க கொடுக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை சார்ந்தது தான் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, மற்றவங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, மற்றவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இது எல்லாமே. அப்போ உங்க வாழ்க்கையோட மொத்த சாரமுமே என்ன? நீங்க உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற வார்த்தைகள் தான். நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையின் சாரம். அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையின் சாரம். உங்கள் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும் வார்த்தைகளும் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் வார்த்தைகளும் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. சம்பூர்த்தி எனப்படும் முழுமைத்தன்மையை நீங்கள் வாழத் துவங்குவீர்களானால் மேம்படுவது மட்டுமல்லாது வாழ்க்கை முழுவதுமே நேர்மறையாக சத்தியம் 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 என்கின்ற தைரியத்தோடு ஸ்ரத்தையோடேயே மலரத் துவங்கிவிடும். சத்தியம் சத்தியம்ங்கிற தைரியத்தோட ஸ்ரத்தையோட வாழ்ந்தா வாழணும், இல்லைன்னா இல்லாமல் இருப்பதே மேல். முதல் தத்துவமான சம்பூர்த்தி, முழுமையை நிஜமாக்கும் பொழுது, சத்தியமாக்கும் பொழுது உங்களுக்குள் என்ன நிகழ்கிறது என்பதை ஆழ்ந்து உணர்ந்தோம். அடுத்தடுத்து ஸ்ரத்தை, பொறுப்பு வாழ்க்கையில் நிஜமாக்கும் பொழுது, வாழத் துவங்கும் பொழுது, வாழ்க்கையாக மாற்றும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை, அது வாழ்க்கையாக மலரும் பொழுது நிகழும் இனிமையான முழுமைத்தன்மையை பற்றிய உண்மைகளை, எப்படி வாழ்க்கை மேம்பட்டு மேம்பட்டு வெற்றியை நோக்கி உச்சத்தை நோக்கி செல்கிறது என்கின்ற உண்மைகளை பற்றி, இந்த ஆழ்ந்த ஆழமான ஆன்மீக சத்தியங்களை மனதிற்குள் தொடர்ந்து அசை போட்டு கொண்டே இருங்கள். இந்த சத்தியங்களை உங்களுக்குள் ஜீரணித்து கொண்டே இருங்கள், வாழ்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறும், இனிமையாக மலரும். நீங்கள் எல்லோரும் இந்த சத்தியங்களை வாழ்க்கையிலே உணர்ந்து நித்யானந்தத்தில் நிலைத்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.
ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் 1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். வந்தே வாக்கியமநாதீதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம்சாख्यம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம்சாख्यம் நித்யானந்தாய ஸ்வாகதம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999 www.nityananda.org.